வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். கோவையில் மோடி நடத்திய ரோட் ஷோ படுதோல்வியில் முடிந்திருக்கிறது. எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் அங்கே வரவில்லை. வடநாட்டுக்காரர்கள் அதிகம் வாழ்கிற பகுதியில் இந்த ஷோ ஏற்பாடு செய்யப்பட்டாலும் அவர்களில் கூட பெருமளவு அதில் பங்கேற்கவில்லை. அது மட்டுமின்றி அரசு உதவி பெறும் பள்ளிகளிலிருந்து 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை சீருடையுடன் இந்த ரோட் ஷோவுக்கு அழைத்து வந்து அவர்கள் கையில் பாஜகவின் கொடியை கொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு வேடங்களிலும் அவர்கள் அலங்கரிக்கப்பட்டு அங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் விதிப்படி பள்ளி மாணவர்களை பயன்படுத்துவது குற்றமாகும். பல கட்சிகள் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் இருந்ததை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் பள்ளியிடம் விளக்கம் கேட்டிருக்கிறது. தமிழக அரசின் பள்ளிக் கல்வித்துறையும் இது குறித்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. கேரள மாநிலம் பாலக்காட்டில் அடுத்து ரோட் ஷோ நிகழ்ச்சியை மோடி அரங்கேற்றிருக்கிறார். அந்த ரோட் ஷோவிலும் ஒரு கூத்து நடந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அறிவித்த முதல் வேட்பாளர் பட்டியலில் ஒரே ஒரு முஸ்லிம் தான் இடம்பெற்று இருக்கிறார். கேரளாவில் மல்லபுரம் தொகுதியில் அப்துல் சலாம் என்ற முஸ்லிம் நிறுத்தப்பட்டு இருக்கிறார். அந்த பகுதியை ஒட்டிதான் இந்த ரோட் ஷோ நடந்திருக்கிறது. இந்த ரோட் ஷோவில் 3 வேட்பாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று பாஜக அறிவித்திருந்தது. பொன்னானி, மல்லபுரம், பாலக்காடு வேட்பாளர்கள் இதில் பங்கேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதை நம்பி மல்லபுரம் பாஜக வேட்பாளரான அப்துல் சலாம் அங்கே சென்றபோது மோடியினுடைய பாதுகாப்பு படை மோடியோடு பவனி வருகின்ற பட்டியலில் உங்கள் பெயர் இடம் பெறவில்லை, நீக்கப்பட்டு விட்டது, எனவே நீங்கள் இந்த வாகனத்தில் ஏற முடியாது என்று சொல்லி அவரை திருப்பி அனுப்பி அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். இஸ்லாமிய வெறுப்பு என்பதை தவிர இதற்கு வேறு ஏதும் காரணம் இருக்க முடியாது. மத வெறுப்பு என்பது எப்போதுமே மனிதத்தை சிதைத்துவிடும். இஸ்ரேலில் ஜியோனிசம் என்ற கொள்கை இஸ்லாமிய வெறுப்பை அடிப்படையாக கொண்டதுதான். அந்த ஜியோனிசம் தான் இன்றைக்கு காசாவில் வாழ்கின்ற இஸ்லாமிய மக்களை குண்டுகளை வீசி கொலை செய்து வருகிறது. கடந்த அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இதுவரை 31,800 பேர் பெண்கள், குழந்தைகள் காசாவில் போரால் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய குண்டு வீச்சுகளால் அவர்கள் பிணங்களாக இருக்கிறார்கள். இப்போது அங்கே கடும் பஞ்சம், உணவு பற்றாக்குறை தலைவிரித்தாடுகிறது. உணவுப் பொருள்கள், மருந்து பொருள்கள் அங்கே செல்வதற்கு இஸ்ரேல் முற்றாக தடை விதித்து விட்டதால் பட்டினியால் மக்கள் வாடி விலங்குகள், பறவைகளுக்கான தீவனங்களையும் புல்லையும் விதைகளையும் சாப்பிட்டு கொண்டு பட்டினியால் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஐநா மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் வோல்கர் டூர்க் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டு இருக்கிறார். அங்கே கடுமையான பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குண்டுவீச்சு நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு இடையே மக்களுடைய பட்டினியையும் ஒரு போர் ஆயுதமாக பயன்படுத்துகிறது. இது ஒரு போர்க்குற்றம் என்று ஐநாவுடைய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் அறிவித்து இருக்கிறார். இஸ்லாமிய வெறுப்பு என்ற ஒரு தத்துவம் இங்கே மனிதத்தை எப்படி சிதைத்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே வெறுப்பு தத்துவம்தான் இந்தியாவில் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்களாலும் திணிக்கப்படுகின்ற ஒரு கொள்கையாக மாறிப்போய் மனிதத்தை சிதைத்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் ஏற்கனவே பல்வேறு துறைகளில் சிறுபான்மை மக்களை ஒதுக்கி வைத்து வருகிறார்கள். கடந்த முறை நாடாளுமன்றத்தில் பாஜக உறுப்பினர்களில் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லாத நிலை இருந்தது. இதே வெறுப்பு அரசியல் தொடரும் என்று சொன்னால் மீண்டும் காசாவை போல இங்கேயும் பட்டினிகளை போடுவதும் மனித உரிமைகளை பறிப்பதும் ஆன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும். சில பாஜக எம்பிகள் இஸ்லாமியர்களுடைய வாக்கு உரிமைகளை பறிக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுகிற அளவுக்கு இங்கும் வெறுப்பு அரசியல் தாண்டவமாடுகிறது. இந்த ஆபத்துகள் மீண்டும் தொடராமல் இருக்க பாஜகவை தோற்கடிப்பது ஒன்றுதான் ஒரே வழி என்பதை நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.